ஒரு குட்டி ஃப்ரைடே விளாக் பார்க்கலாமா? என்னடா 2 வாரமாக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி நடந்துருச்சு. 10 நாளைக்கு ஒரு தடவையாவது லேட்டாக முழிச்சு அறக்க பறக்க சமைக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு நாள் வந்துடும் இல்லையா? எனக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அதுவும் வெள்ளிக்கிழமை தான் ஷைத்தான் நம்மளை எப்படி கலைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. காலையில் அவசரமாக பிள்ளைங்களுக்கு இட்லியை மட்டும் அவிச்சிட்டு வீட்டில் தக்காளி தொக்கு இருந்தது. ஸோ அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பேக் பண்ணிட்டேன் பிள்ளைங்களுக்கு. இது கூட ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சு கொடுத்து விட்டு அனுப்பிச்சாச்சு. பிள்ளைங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்கு அடுத்து 1 hour கேப் இருக்கும். ஸோ அதில் லஞ்ச் பொறுமையாக பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சிக்கனில் மிளகு கரியானம் பண்ணேன் காயல்பட்டினம் ஸ்டைலில். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஷால்லா தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுட்டு இதுக்கு தாளிப்புக்கு பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு இன்றைக்கி கீ ரைஸ் பண்ணிடலாமா இல்லைனா ஒயிட் ரைஸ் பண்ணி ரசம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி கடைசியில் கீ ரைஸே பண்ணிடலாம், வேலை ஒரே தான் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீ ரைஸ்க்கு ரைஸ் எடுத்து ஊற வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மிளகு கறி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நட்ஸ்லாம் ஊற வச்சு அரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சாச்சு. இந்த கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சி பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். ஸோ எனக்காவது டிஃப்ரெண்ட்டாக சிக்கனில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பண்ணலாம். இது சிக்கனில் மட்டும் இல்லை, மட்டன் பீஃப் எல்லாத்துலேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிக்கனில் பண்ணியிருந்தேன். அண்ட் கூடவே சைடிஸ்க்கு முட்டையும் பாயில் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. அண்ட் கீ ரைஸ் இன்ஸ்டன்ட் கீ ரைஸ் பண்ணுவேன் இல்லையா, அதுதான் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீ ரைஸ் தேங்காய் பால்லையும் பண்ணலாம், நார்மல் தண்ணிலையும் பண்ணலாம். இன்றைக்கி கறிக்கு அரைச்ச நட்ஸ் பேஸ்ட் இருந்தது, அதில் தண்ணி கலந்து சேர்த்து பண்ணிட்டேன். அண்ட் கூடவே நேற்று வச்ச சாம்பார் இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட்க்கு இட்லிக்கு இந்த சாம்பாரும் கொஞ்சம் தக்காளி தொக்கும் கொடுத்து விட்டுறலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அண்ட் கீ ரைஸும் தம் உடைச்சிட்டு பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.